இப்போ நம்ம கொடைக்கானலில் வில்பட்டின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. இது வந்து பாண்டியர் காலத்து கோயில் அப்படின்னு அறிஞ்சு வந்து பார்க்கலாம்னு வந்தோம். போகர் வந்து பழனிக்கு முன்னாடி செஞ்ச முதல் சிலையே இந்த சிலை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதே மாதிரி தான் பழனியிலும் முருகன் சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பழமையான கோயில்ன்றதுனால நீங்கள் பார்த்துட்டு போகலாம்னு நாங்கள் எங்கள் நண்பர்களோடு இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலோட சிலை வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லாத வகையில் சிவன் மேலே முருகன் நிற்கிற மாதிரி ஒரு அருமையான சிலை இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் சர்ப்பம் வந்து மயிலோட காலில் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் சர்ப்பம் வந்து மயிலோட அழகில் இருக்குது. வித்தியாசமான ஒரு சிற்பம் இங்கே இருக்குது. இருமன் கோயில் வந்து அந்த முருகர் கோயில் கட்டினாங்க. அதே 4000 வருஷத்துக்கு பழமையான கோயில் தான் இருக்கும். இங்கே இந்த கோயிலில் தான் வந்து பாண்டியர் காலத்து கோயில்ன்றதுக்கு ஆதாரமாக வந்து மீன் சின்னம்லாம் இங்கே பொறிச்சிருக்காங்க. இது பழமையான சிற்பங்கள் வந்து இந்த கோயிலில் நிறைய இருக்குது. இது சேவலோட மூக்கு, இது கொண்டை, இது வந்து உடம்பு, இதனுடைய வால், இது கால். ஆனால் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சேவலுக்கு உண்டான முள், அந்த முள்ளுன்னு ஒன்று இருக்கும், அந்த நகை முள் கொண்டு தத்துவமாக வரைஞ்சிருக்காங்க. இது வந்து பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் இருக்கும். பாண்டிய மன்னர்கள் கட்டின அடையாளமாக இங்கே 2 மீன் சின்னம் இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா, முருகன் வந்து சிவன் மேலேயே நின்றுருக்கிறாரு, ஒரு தகப்பன் மேலேயே நின்றுருக்கிறாரு. அந்த ஆவுடை வருதுங்கள்ல, அந்த ஆவுடை மேலே தான் முருகன் இருக்காரு. ரெண்டாவதுனா போகர் பண்ண சிலை இது. அதனால் இவருக்கு வந்து அதிக பவர் இருக்குது. இவர் பேர் வந்து பாறை வேலப்பர். பழைய ஆளுங்க ஊராமல் பாறை வேலப்பர் தான் கூப்பிடுவாங்க. இப்போ மக்களை வச்ச பேர் தான், அதை வெற்றிகள் நிறைய அதிகமாகறதுனால வெற்றி வேலப்பர்னு மக்களை வச்ச பேர் தான் இவர் வெற்றி வேலப்பர். அதான் வந்துங்க பாண்டிய மன்னர்கள் கட்டின கோயில். ஆரம்பத்தில் பில்கோரை தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு ஐதீகம். அதே நேரத்தில் 9 நவக்கிரகத்துக்கு பதில் 9 பீடக்கல்ல வச்சு ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. நவக்கிரகம் இப்போ இடையில வச்சது. அந்த கூரைப்புல்லை எடுத்து கிராம மக்கள் கோவரமும் அது இப்போ கிராம மக்கள் செஞ்சுருக்காங்க ஒன்று. அதே நேரத்தில் பூம்பாறை, பழனி, குறிஞ்சாண்டவர் கோயில் எல்லாருக்கும் முந்தின கோயில் இது. பாண்டிய மன்னர்கள் கட்டினதுக்கு மீன் சின்னம் அடையாளம் இருக்குது.
இது ஒரு ஐதீகங்க. அதே நேரத்தில் அர்ஜுனன் தவம் இருந்ததும் வெல்பட்டி, அவர் வெள்ளேந்தி விழுந்ததுதான் வெல்பட்டி. இடி விழுந்த அர்ஜுனா பக்தாங்கிறோம்ல, அது இங்கே தான் அந்த மலையில தான் கண்டவரை அதுக்கு பேர். கண்டவரைனா நான் கண்டவரை அதுக்கு பேர். இப்போ கிராம மக்கள் சாத்தா கண்டவரைன்னு சொல்கிறான். அவர் நான் கண்டவரை கண்டுபிடிச்சிட்டா அவர் வந்து தவம் இருந்தவர். ஒரு ஐதி இருக்கு. ஒன்று, பஞ்சபாண்டவர்கள் தர்மர் கூட்டம் திரௌபதியை வச்சு ஒரு வருஷம் காட்டு வெளி இருந்ததும் வெல்பட்டி தான். வெல்பட்டி ஏரியாத்தான். இது ஒரு ஐதீகமான ஒரு ஊர். எதை எடுத்தாலும் தெய்வ கடாட்சியம். ஆனால் வெல்பட்டின்னு வச்சா அவர் வெள்ளேந்தி விழுந்தது வெல்பட்டி. ஆக்குடிங்க தர்மர் இன்னட்டெல்லாம் காட்டு வெளி இருந்ததுனால இது தர்மர் ஆண்ட பூமி. இது வழிபாடு. இன்னொன்று, தைப்பூசத்து அன்னைக்கு பழனி ஆண்டவனுக்கு கல்யாண நாள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் இவர் அழைப்புக்கு விடுறாரு. நான் உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலை, எனக்கு தலைவலி அப்படின்ட்டு இவர் வந்துடுறாரு. வந்து இப்படி ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ள கீழே 5 வீடுன்னு இப்போ ஊராகிருச்சு. அதுக்கு மேலே ஆதிவாசி வீடு. ஆதிவாசி வீட்டு ஒரு காட்டில் வந்து ரெஸ்ட் இருக்கார் கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் விபூதி பைய விட்டுட்டு வந்துடுறாரு. இப்பவும் அது மண்வெட்டியில் வெட்ட விபூதியாகத்தே இருக்கும் அந்த ஊரில். இப்போ அதே நேரத்தில் அதே அப்படி தவிர மேலே ஏறி ஒரு ராத்திரி பழனாவட்டிங்கிற ஒரு பட்டி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ராத்திரி நில கொண்டுட்டார் இவர். நில கொண்டதுனால அங்கேருந்து பார்த்தா பழனி சாமியாமலை லைட்டெல்லாம் தெரியும். இப்பவும் தெரியும். இந்த சத்தமும் கேட்கக்கூடாது. அவர் இங்கே இறங்கினவர். அவருக்கு கல்யாண நாள், இவருக்கு தலைவலி நாள். இந்த தலைவலின்னு சொல்லி வந்ததுக்கு நாங்கள் கிராம மக்கள் சேர்ந்து இவருக்கு ஒரு கிரிகடை இருக்கு, மேலே 10 போட்டு கடுகும் பூண்டும் அரைச்சி தட்டி புரோட்டா மாதிரி மேலே வச்சு அதுக்கு ஒரு தேங்காய் உழவு உடைச்சு அதுக்கு ஒரு தெய்வேட்டி சக்கரை பொங்கல் வச்சு ஒரு ராத்திரிக்கு இழுத்து பொத்திடுவோம். மைக்கா நாள் காலையில் பொழுதடிக்கிறதுக்குள்ளே எடுத்து விடுவோம். அந்த தலைவலிங்கிற மருந்து மிஞ்சாது. பெண்களுக்கு ஆண்கள் ஏதோ ஒருத்தல மண்டவலி இருக்குன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொடுன்னு வாங்கிட்டு இது இப்பவும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து தைப்பூச கல்யாண நாள் இவருக்கு தலைவலி. இப்ப நேரத்துல முன்னோர்கள் காலத்துல இருந்த இப்பவும் நடத்திட்டு வரணும். நடந்துட்டு